சிவன்மலை முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீரென பொருள் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பொருள் மாற்றத்தினால சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதே மாதிரி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்திரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளானது நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருளானது வைத்து பூஜை செய்யப்படுகிறது. ஸோ இந்த புதிய பொருளை வைத்து வழிபட உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறதுனால தமிழகத்தில் யாரையாவது வதம் செய்ய போவதையும் முருகன் உணர்த்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி இன்று முதல் பார்த்திங்களா புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பொருள் புதிய பொருளை வைத்து வழிபாடு நடத்த உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளதுனால தமிழகத்தில் பல பிரச்சனைகள் நடக்க போவதாகவும் மேலுமே இது பார்த்திங்களா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சில ராசிக்காரர்களுக்கு எடுத்துப்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்தரவு பொருளில் வைக்கக்கூடிய பொருளானது நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்களா சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்களா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி முன்னதாகவே உணர்த்துவதாக ஒரு ஐதீகம். ஸோ இந்த உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல ஒரு குறிப்பான பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கி வருவது தொன்று தொட்டு வணங்கி வருகிற ஒரு எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த முருகன் கோவிலில் இருக்குது. பக்தரோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வார். அப்படி பக்தர் சொல்லக்கூடிய இந்த தகவலை பார்த்திங்களா பூசாரி கிட்ட சொல்லிட்டு இது இவர் கனவுல வந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்ப்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்தா மட்டுமே அந்த பொருளானது மூலவரோட சன்னதிக்கு எதிரே ஒரு கர்த்தூனில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து அந்த பொருளானது வைத்து வழங்கப்படுவாங்க. ஸோ அப்படி வைக்கப்படக்கூடிய பொருட்கள் பார்த்திங்களா நாட்டில் பல மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. இது வரைக்குமே நிறைய பொருட்கள் வைத்திருக்காங்க உத்தரவு பெட்டியில். மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா சிவன்மலையில் திடீரென பொருள் மாற்றிருக்காங்க. இந்த பொருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிற டவுட்டுமே பல பேருக்குமே இருக்குது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 29/4/2026 பார்த்திங்களா புதிய பொருள் மாற்றிருக்காங்க. மண் கலயத்தில் தீர்த்தம், மண் கலயத்தோட மண் ஏற்கலப்பை, பிரம்பு இதையெல்லாம் இது பக்தர்களுக்கு ஒரு அருள்வாக்காக சொல்லியிருக்கு. ஸோ இந்த பொருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே பக்தர் கனவுல சிவன்மலை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வைத்து தொன்று தொட்டு வழங்கிக்கிட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி வைக்கப்படக்கூடிய பொருளால் சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றலாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தினால பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஏற்படுத்தும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலையுமே சாதகமான பலன்கள் எல்லாமே முருகன் அருளால் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முருகன் வழிபாடு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவானது இவங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களோட வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள், போட்டிகள் அனைத்துமே விலகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணவரத்தும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்க போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சேமிக்கக்கூடிய பழக்கமானது இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சஷ்டி நாளில் முருகன் வழிபாடு நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி, உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும்.
அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களோட கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லாமல் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய சூழ்நிலையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கல்வியிலுமே நல்ல ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் அப்படின்னா நல்ல ஒரு சுக்கிரனின் சஞ்சாரத்தினால நீங்கள் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே ஒரு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே யோசித்து செய்வது இந்த டைமில் ரொம்ப நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் ஏற்படும். அதே மாதிரி அனைத்து தடைகளுமே பிரச்சனைகளுமே நீங்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு நல்ல கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே கூடுதலாக பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். குடும்பத்தில் ஒரு மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு கடினமான முயற்சி காரிய வெற்றி உங்களுக்கு பெரும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் எல்லாமே கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண அதிகமாக முயற்சி செஞ்சு நீங்கள் பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவும் மேலும் சிவன்மலை ஆண்டவன் முருகன் வழிபாடு செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதனின் லாபஸ்தானமான சஞ்சாரத்தினால குழப்பங்களில் நீங்கி மனதில் ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும். முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது தான் இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் விலக்கு விவகாரங்கள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும். அடுத்ததாக பார்த்தோமா கடகராசி. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே சந்திரன் சஞ்சாரத்தினால எந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிவது பதிலாக இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். வீண் விவகாரங்களில் முக்கியமாக நீங்கள் தலையிடுவதை மற்றவங்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். மன திருப்தி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் கூட வியாபாரம் உங்களுக்கு தொடர்பாக மூலம் திடீர் முதலீடு செலவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமோடு இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலிடத்தோட கனிவை அனுசரிப்பது நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருப்பவங்கள நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சி மேற்கொள்வதை முக்கியமாக தவிர்க்கணும். இதனால் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்க்க போய் உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்னு ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களோட உதவியோட பாடங்களை நீங்கள் சந்தேகம் நீங்கி நல்ல தெளிவாக படிப்பது நல்லது. மனதிலையுமே ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையானது உங்களுக்கு இருக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இது ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு சில மாற்றங்களை உங்களுடைய ராசிகளில் ஏற்படுத்த காத்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு பரிகாரம் பூஜைகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும்
நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாரி பார்த்திங்களா, இந்த காலகட்டத்தில் வைக்கக்கூடிய இந்த பொருளானது நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத போக போக தான் தெரியும் அப்படின்னு சிவாச்சிரியர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மண் கலசம் நல்ல விவசாயம் செழிப்பவும், இது பார்த்திங்களா ஏற்கலப்பை அப்படிங்கிறது விவசாயம் செழிப்பை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. மண்கலயத்தில் தீர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதே நேரத்தில் இது ஒரு மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்தினா கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.